பாருங்க, காலையில் நம்ம கோட்டை ஆத்மலிங்கம், அதாவது நாகம்மா ஆத்ம சித்தர், நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த இடத்துக்கு காலையில் வரும்போது அது நாகக்கோட்டை ஆத்மலிங்கம் கட்ட வேண்டியதாக இருந்தது. அது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் திருவண்ணாமலையில் அகத்திய மகரிஷி, போகர் மகரிஷியுடைய எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்து, தீர்க்க தரிசனம் கிடைத்து நான் அங்கு சென்று பரம்பொருள் தொண்டு செய்துட்ருக்கேன். காலையில் பார்க்கும்போது நாங்கள் சுமார் ஒரு 8 ஆண்டு காலம் இங்கே தொடர்பில்லாமல் போய்விட்டது. காலையில் வரும்போது இந்த இடம் எவ்வளோ ஒரு அசுத்தமும் நிறையா ஒரு கலீஜ் இருந்தது. இந்த கோட்டை திறப்பதற்கே நான் வேதனைப்பட்டேன். இந்த கோட்டை பாருங்கள், நாகக்கோட்டை ஆத்மலிங்கம். இந்த கோட்டையின் கதவுகள் எப்படின்னா, திறக்கும்போது ஒவ்வொரு நாகம் பிரிவதும் அப்படியே பாருங்கள், மூடும்போது ஒவ்வொரு நாகங்களும் இணைவதும், இப்படி ஒரு நாகத்தை அமைத்த நாகக்கோட்டை. இந்த இடத்துல தான் இவர்கள் திறக்கும்போது பிரிந்து விடுவார்கள், மீண்டும் மூடும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு கேட் இல்லைங்களா. இது எப்படி சொல்கிறதுன்னு, இந்த ஸ்தலம் இப்போ காலையில் பாருங்கள் எவ்வளவு ஒரு சுத்தம் செய்து இந்த இடத்துல ஒரு அற்புதமாக சுத்தம் செய்திருக்கோம். இந்த ஆலயத்தின் பெருமை என்னவென்றால், இங்கு உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை குறித்து தேங்காயை பூமியில் வைத்து, இங்கு இருக்கும் மகானிடம் இந்த பிரச்சனை எதுவாக இருக்கிறது, நான் இங்கே பூமியில் வைத்த தேங்காவின் மூலம் எனக்கு அருள் பளிக்க வேண்டும் என்று அமர்ந்தால், நான் பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன், கோரியில் அவங்க பாங் கொடுக்குறாங்க. இது நல்ல சகுனம். இந்த இடத்துல நீங்கள் தேங்காவை வைத்து வணங்கினால் தேங்காய் தானாக உடையும். அப்படி ஒரு ஸ்தலம். இன்று தான் இங்கே எல்லாமே பாருங்கள் பயங்கரமான சுத்தம் செய்துள்ளேன். சுத்தம் செய்து இங்கே பிஞ்சு போயிருந்த வயிறுகளை எல்லாம் கலட்டி வயரிங் செய்தேன். அப்புறம் பார்த்திங்களன்னா இங்கே பாருங்கள் புனிதமாக பண்ணியிருக்கேன். இங்கே இன்னைக்கு காலையிலே இங்கே இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் வேண்டி வத்தி கொளுத்திருக்கோம். இது பார்த்திங்களன்னா திருவண்ணாமலையில் நான் அமருகின்ற இடம் போல எங்கேயும் ஒரு விருட்சகத்தின் அடியில் உட்கார்ந்து தியானம் செய்யும் ஒரு மரம், விருட்சக மரம். இங்கே அருள் மிகுந்த சக்திகள் அதிகமாக இருக்கிறது. காலையில் வரும்போது குப்பம் குழியமாக இருந்த இந்த இடத்தை புனிதமாக சுத்தம் செய்துள்ளேன். பாருங்கள், இங்கே பயங்கரமான அமானுஷ சக்திகள் இருக்கிறது. அதாவது கல்லை கண்டா நாயகனை காண முடியாது, நாயகனை கண்டால் கல்லை காண முடியாது என்பது தான் இந்த ஒரு ஸ்தலத்தின் வரலாறு. அது நிறைய பேருக்கு அது அர்த்தம் தெரியாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கல்லை கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கல்லை காணும் என்று சொல்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு தவறான கருத்து. நாயகனை கண்டா கல் காணாது, கல்லை கண்டா நாயகனை காண முடியாது. அப்படி என்பது எதை பொருந்தும் என்றால், நாம் அதை கல்லாக நினைத்தால் அங்கு கடவுளை காண முடியாது. ஆனால் அங்கு கடவுளாக அந்த கல்லை கண்டால் அங்கு கல் தெரியாது, நாயகனை காணலாம் என்பது தான் உண்மை. இந்த இடத்துல மீண்டும் அந்த பழைய சக்தி அப்பா, அவன் பேர் என்ன? பேர் என்னம்மா?
என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்க? சாப்பிட்டு முடிக்கணும். சரிக்காம சொல்லுங்க. இந்த ஸ்தலத்தின் மகிமை வந்து 595 எடுக்கணும். 590 எடுத்தா இங்கே என்ன செய்றீங்க? எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் விஜய் பார்க்கணும். எடுத்துட்டு லாயர் ஆகணும். ஏன்னா எவ்வளோ பெரிய கேக் தின்றீங்க? பிரார்த்தனைக்காக சாப்பிட்றியாம்மா? இதெல்லாம் நீ தான் கிளீன் பண்ணியா? ஏன் இவ்வளோ அழகா கிளீன் பண்ணியிருக்க? எனக்கு பிடிக்கும் பாபானா. சரி சரி, அவருடைய அருள் உன் மீது பொழிவாயாக. சரியா? அம்மா உன் பேர் என்னடா? இப்படி திரும்புங்க. ஏன் அழகா இருக்கீங்களே குயின் மாதிரி. அழகா இருக்கீங்களே. என்ன உங்க பேரு? ஆசியா. என்ன படிக்கிறீங்க? டிகிரி முடிச்சிட்டிங்களா? ஏன் மேற்கொண்டு படிக்கலீங்களா? சரி அப்படிங்களா? என்ன பிஎஸ்சி இப்போ என்ன பிடிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓ, அடுத்த டிகிரி பண்ணுறீங்க. எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி. சரி சரி. இந்த இந்த ஒரு கோயிலின் மகிமை கொஞ்சம் சொல்லுமா? இந்த கோயில் வேண்டுறதெல்லாம் நடக்கும். இங்க என்ன ஒரு அற்புதம்னா, தேங்காய் வந்து வச்சா தானா முடியும். அதுக்கப்புறம் நம்ம வேண்டின் கை வச்சா தானா வந்து கை கூடும். அந்த அதிசயம் தான் என்ன நடக்கும். தேங்காய் எப்படிம்மா? அது எப்படிம்மா பூமியில வைக்கணும்? நம்ம ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தா வேண்டுன்னு வச்சா, பாபா கிட்ட வச்சா அது வந்து தானா முடியும். ஓ சரி சரிம்மா. இப்போ எல்எல்பி பாஸ் பண்ணணும், லா காலேஜில் சீட் கிடைக்கணும்னு வேண்ட வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற பாபா உண்மையானவராக இருந்தால் லா காலேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடச்சி நீங்கள் லா காலேஜில் அனுமதிச்சிட்ட பிறகு அந்த கருப்பு கோட்டை போட்டுட்டு வந்து இங்கே சாட்சி சொல்கிறீங்களா? சரி சரிங்க. பாப்பா வந்து 12th 595 எடுத்தா நாங்கள் போய் விஜய் பார்ப்போம். விஜய் எதுக்குப்பா? அற்புதமான ஸ்தலம். இந்த இரவு நேரத்தில் ஆத்மலிங்கம், லிங்கத்துக்கு விளக்கு எரியும் அதிசய காட்சி. வாங்க, நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த வனத்தில் இருக்கும் இந்த சிவனிடம் வந்து உங்கள் பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். தேங்காய் முந்து பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் சொன்ன அந்த வாக்கை போல் நீங்கள் எதை நினச்சி வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இங்கே நடக்கும். தேங்காய் தானாக உடையும். அப்படி ஒரு அதிசயம் நடக்கிடும். காலையில் இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது 6/11/2025 வியாழக்கிழமை காலையிலேயே நாங்கள் வரும்போது இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாகவும் ரொம்ப குப்பையாகவும், இந்த இடத்துல குதிரைகள் கட்டி வைப்பதும் ஆடுகளை பட்டி போடுவதும், பிறகு பார்த்திங்களன்னா அசிங்கத்தையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சிவனுடைய இதில் ஒரு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. இதையெல்லாம் காலையிலேருந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம். இப்போ அந்த சுத்தத்தை பாருங்கள். சுத்தம் செய்து சிவனுக்கு போட்ட விளக்கு எவ்வளோ சுத்தம் செய்திருக்கோம் பாருங்கள். இந்த நாகக்கோட்டைக்குள்ளே இந்த கோட்டை ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. நாகம் வடிவமைத்திருக்கும் பயங்கரமான கோட்டை இது. நம்முடைய வாகனம் எவ்வளோ அழகான இந்த வனப்பகுதியில் இந்த ஒரு அற்புதமான தருணத்தை, அமானுஷத்தை நிரப்பியிருக்காரு பாருங்க. உங்கள் பேர் என்னப்பா? இந்த ஆலயத்துக்கு அப்பப்போ வருவீங்களாப்பா? வருவீங்க. இங்கே என்னப்பா உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா? என்ன தம்பி இங்கே உங்களுக்கு அதிசயம் நடந்திருக்கு? மனசில் படுறது, மனசில் தோன்றதை லைவாக சொல்லுவாங்க. யாரு? நாகம்மாங்கிற அந்த அம்மா. சரி சரி. அவங்களுக்கு பானு மாதாஜி என்ற பேர். அந்த ஹிந்து மதத்தில் அவங்க நம்பிக்கை பிரகாரம் கூப்பிடுறது நாகம்மா இல்லைங்களா? நீங்கள் அந்த இஸ்லாயத்து மார்க்கத்தில் நீங்கள் கூப்பிடுறது மஸ்தானியம்மா, மஸ்தானியம்மான்னு கூப்பிடுவீங்க தானே? சரிப்பா. அவங்க ஏதாவது சொல்லி உன் வாழ்க்கையில் உங்கள் திருமணம் நடந்துருச்சாப்பா?
ஆயிடுச்சு. சரி சரி. திருமணம் நடந்து இங்கே வந்திருக்கீங்களா? ஆமாம், எத்தனை நாளில் வந்தீங்க? ஒரு 3-4 நாளில். திருமணம் நடந்து 3 நாளில் வந்தீங்க. வந்து இங்கே என்ன பிரார்த்தனை வச்சிங்க? இல்லை, 3 நாளில் வந்தீங்க. 3 நாளில் வந்து இங்கே அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? 3 நாளில் வரும்போது அம்மா என்ன சொன்னாங்க? பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. கல்யாணம் ஆகி 3 நாளில். ஆனால் அது நடந்துச்சாப்பா? நடந்துச்சு. என்ன குழந்தை பிறந்திருக்கு? பெண் குழந்தை தான். என்ன பேர் வச்சிருக்கீங்க? சஃபா மரியம். சஃபா மரியம். நல்லா இருக்காங்களா? குழந்தை ஆரோக்கியமா இருக்கா? ஆ. சரி சரி. இந்த கோயிலில் வந்து நீ வேண்டிட்டு போய் நடந்தது. இப்போ எதுக்காக வந்து இப்போ எதற்காக வந்துக்கிறப்பா? இப்போ புதுசாக கடை வைக்கலான்னு இருக்கிறோம். சரி. அது நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு என்ன இதுன்னு பார்த்துட்டு போகலான்னு. அப்போ வந்து திருமணம் நடந்து 3 நாளில் வரும்போது பெண் குழந்தை பிறக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி பிறந்துருச்சு அழகான பெண் குழந்தை. அதுக்கு சஃபா மரியம்னு பேரிட்டிருக்கீங்க. இப்போ தொழில் விஷயத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா? சரிப்பா, அது நல்லபடியாக நடந்ததுன்னா இங்கே வந்து ஒரு அன்னதானம் போடுங்க. சரியா? சரிப்பா.